ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. வணக்கம் அன்பர்களே. ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் மூலமாக ப்ரெஷர் லைஃப்லேருந்து ப்ளஷர் லைஃப் அது எப்படி கொடுத்த 10 நிமிஷத்தில் நாங்கள் புரிய வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அன்பர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து சோதிக்கும் போது ஏதோ சின்னதாக இல்லை பெரிய பிரச்சனைகளாக சந்திப்பாங்க தானே. அந்த பிரச்சனைகளை சரி செய்து இனிமையான வாழ்க்கையாக மாற்ற எப்படி 10 டிராஃபிக் சிக்னல்ஸை ஃபாலோ செய்யலான்றத குடும்ப நாடக வடிவில் பார்ப்போமா? இன்றைய குரூப் ப்ராஜெக்டுக்காக நம்ம ஹனுமான் ஸ்பிரிச்சுவல் குடும்பத்திலிருந்து ஆன்மீக அறிவியல் ஞானத்தை கொடுக்கும் ஒரு ஞானம்மா பாட்டியா சரோஜினி அம்மா, அவங்களோட ஒரே மகள் சாந்தம்மா, பொறுமைசாலியா கலைவாணி, மருமகன் ஆனந்த், கோபக்காரரா அனிதா, படிக்கும்போதும் வேலை பார்க்கும்போதும் சேவை செய்யும் மனப்பான்மை உள்ள 2 பேத்திகள் ஜோதி அக்காவா வெற்றி, சேவா தங்கச்சியா மேனகா பங்கேற்கிறாங்க. இவர்கள் சந்திக்கும் தற்சமய சூழ்நிலைக்கு எப்படி கடைசி 5 டிராஃபிக் சிக்னல்ஸை கடைபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க. ஆபீஸ்ல பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்தா 2 மகள்களும் சொன்ன பேச்ச கேக்குறதே இல்ல. ஒரு ஆள் சம்பளத்துல எப்படி நான் குடும்பத்தை சமாளிக்கிறது? எரிச்சலா வருது. சாந்தா, என்னங்க கூப்பிட்டீங்களா? வேலைக்கு போகாம சும்மா தானே இருக்கிற? பெரியவள எங்க? அவளை கூப்பிடு. ஜோதி, சேவா, அக்காவை கூப்பிடுமா. அக்கா, அப்பா கூப்பிடுறாரு போல இருக்கு. இன்னைக்கு நல்லா டென்ஷன் ஆக்க போறார். என்னம்மா, என்னப்பா கூப்பிட்டீங்களா? அறிவு இருக்கா? என்ன வேலை பாக்குற? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் வேலை பாக்குறது சரிப்பட்டு வருமா? சம்பளம் முதல்ல பத்துமா? ஜோதி, பைபிள், பகவத்கீதா, குரான், தியானான்னு திரியிற. டாக்டருக்கு படிச்சிருந்தா எவ்வளவு சம்பளம் வந்திருக்கும்? கேட்டியா? பின்னாடி கஷ்டப்பட போற பாரு. அப்பா, பைபிள்ல ஜீசஸ் சொன்ன மாதிரி தியானத்துல இறைவனோட ராஜ்யத்தை உணர்ந்தாலே ஆரோக்கியம், மகிழ்ச்சி, செல்வம் எல்லாமே வந்துட்டே இருக்கும்பா. இது டிராபிக் சிக்னல்ல 6வது சிக்னல்பா. இது பாட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களே. அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு முதல்ல உருப்பட வழிய பாரு. அம்மா, அப்பா ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்கிறாருமா. நீ ஏம்மா எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிற? இப்ப யாருக்குமா நீ கால் பண்ற? ஆட்டிக்கிடாமா தங்கம். அம்மா, சாந்தா, என்னம்மா ராஜாத்தி, நல்லா இருக்கியா? இப்பதான் நான் 2 பேத்திகளோட சேவை செய்யறத பற்றி நினைச்சு கொண்டிருந்தேன். ரொம்ப பெருமையா இருக்குமா. அம்மா, வீட்டுல எப்ப பாருங்க பிரச்சனையா இருக்குமா. உங்க மாப்பிள்ளை குழந்தைங்கள கத்துக்கிட்டே இருக்கிறாருமா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சாந்தா, நீதான் தியானம் மௌனம் செய்து சாந்தமா இருப்பிய, ஆனந்தமாக இருப்பாய். ஆனா எது நடக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் ராஜாத்தி. கண்ணம்மா, பொறுமையா இரு. எதிலையும் பற்றில்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் உண்மையா கேட்டார் பிரபஞ்சம் கூட கொடுத்து விடும். இது 9வது டிராபிக் சிக்னல் பற்றி உனக்கு தெரியுமா? ஆன்மீகம் அறிவியல் ஞானம் பெறுவதை பற்றித்தான் அது கூறுகின்றது. எனக்கு தெரிந்த ஞானத்தை உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீயும் அதை கடைபிடிச்சு பாருமா. சரிம்மா. அம்மா, அவர்கிட்ட போனை கொடுக்கறம்மா. அத்த, என்னத்த சும்மா தியானம் புக்குன்னு படிச்சா போதுமா? குடும்பத்துல நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் வேண்டாமா அத்த? இல்ல மாப்பிள்ள, உங்க குழந்தைங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம சம்பாதிச்சா போதும் தானே. நம்ம கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கும் போது குடும்பத்துல துயரங்கள் அதிகமாகும். உடல் மனம் ஆரோக்கியம் இழந்து ஆஸ்பத்திரிக்கு செலவும் அதிகமாகும். மாப்பிள்ள, நீங்க உங்க
உங்க பேரை போலவே ஆனந்தமான வார்த்தைகளை கூறி பாருங்களேன். வார்த்தைகள் அனைத்தையுமே குணமாக்குகின்றன. இதுதான் டிராபிக் சிக்னலின் 8வது படிமுறை. நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்களேன். ஓகே அத்தை, நான் ட்ரை பண்றேன் அத்தை. ஜோதி, ஓகே. சாரிடாம்மா. ஜோதி, அப்பா ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுக்கு சாரி. மகிழ்ச்சியா இருக்கேல, ஹெல்த்தியா இருக்கேல, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் படிச்சிருக்க, நீயும் டாக்டர் தான்டா, அது போதும்டா எனக்கு. ஓகேப்பா. அக்கா தேங்க்ஸ் அக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த ஸ்கூல்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் டான்ஸ் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்ப வந்து அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன், நான் ரொம்ப ரூல்ஸ் போடுறேன். நான் அதுல வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அதனால நான் உன்னிட்ட சொல்லிட்டு இப்படி கவலைப்பட்டு கேட்க நீ தான் சொன்ன. அப்ப இந்த ரேபிட் சிக்னல்ல வந்து ஜேசு கிறிஸ்து நான் சொன்னது போல எங்களுக்கு என்ன வேணும் அதை நாங்க பிறருக்கு கொடுத்தா அது பன்மடங்கா வரும் என்று சொல்லி, அதே மாதிரி நானும் அவியலோட அன்பா நல்லா பழகி இருந்தேன். மற்றது அவங்களுக்கு நல்ல உதவி சேவாவும் செய்தேன் நான். அப்ப வந்து அவங்களும் அதே மாதிரி என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. எனக்கு என்னோட நல்ல அன்பா இருக்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து நல்ல லீடர் பேர் வேண்டி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக்கா. அதே மாதிரி நாங்கள் எல்லாமே எல்லாமே இப்ப எனக்கு கிடைச்சிருக்காக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. குட் ஜாப் சேவா. இதான் வந்து டிராபிக் சிக்னல்ல 7வது. சூப்பர் சேவா. அம்மா சாரிம்மா, அப்பா மேல இருக்கிற கோவத்துல எல்லாம் ஓ மேல காமிச்சிட்டேன். இப்பெல்லாம் அப்பா வந்து ரொம்ப நிதானமா ரொம்ப ஹாப்பியா பேசுறாருமா இப்போ. ஓகேடா தங்கம். உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம். மக்களே பாத்தீங்களா, பொறுமையா யதார்த்தமா எதையும் ஏற்றுக்கொண்டு அன்பா நடந்தா துயரமில்லாத ஆனந்த வாழ்க்கை நமக்கு அமையும். எங்க குடும்பத்துல அமைதி உருவாகிடுச்சு. நாம ஆன்மீக பாதையில சென்று எல்லாவற்றையும் ஆன்மீக ரீதியில பார்க்கும்போது நாம் உடல் மனம் மட்டுமல்ல, புத்தி மற்றும் ஆன்மாவும் கூட என்பதையும் நம் யதார்த்தத்தை நாமே உருவாக்கிக்கிறோம். we can create our own reality. இதுதான் டிராபிக் சிக்னலோட 10th சிக்னல். நாங்க எங்க குடும்பத்துல எல்லோரும் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸை கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு எங்க வீட்டு பிரச்சனைக்கு டிராபிக் சிக்னல்ல இருந்து 6 to 10 டேப்லெட்ஸை ஒவ்வொருத்தரும் கடைபிடித்தோம், ஜெயிச்சிட்டோம். வாழ்க்கையில பிரஷர் கொடுக்க வந்த பாதையில பிளஷர் வாழ்க்கையா மாத்திட்டோம். சந்தோஷம். நம் குடும்பத்துல ஒவ்வொரு ஆன்மா முன்னேறுவதற்கும் ஆன்மீக வாழ்க்கைதான் சிறந்தது இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களை பெத்ததே சந்தோஷம்.